பிரைஸ் த லார்ட். இன்று ஆண்டவர் உங்களோடு என்ன பேசப் போகிறார் என்பதை குறித்து ஆவலாக இருக்கிறீங்களா? கர்த்தர் இன்று உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரப்போகிறார். சில நேரங்களில் நம்ம ரோட்டில் பார்க்கும் பொழுது விலங்குகள், பறவைகளை பார்த்திங்கன்னா அதிக தாகத்தோடு, பசியோடு தனது தாகத்திற்காக தண்ணீர் அல்லது உணவு எங்கே கிடைக்கும் என்பதை தேடி அலைந்து சில கண்டடைகின்றன, சில சோர்ந்து மயங்கி போகின்றன. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நீங்கள் பசிக்காகவோ தாகத்திற்காகவோ சோர்ந்து போக வேண்டிய அவசியமும் இல்லை. உஷ்ணமும் வெயிலும் உங்களை தாக்காதபடிக்கு கர்த்தர் காத்துக்கொள்வார். கர்த்தர் சொல்கிறார், ஏசாயா 49:10, அவர்கள் பசியாய் இருப்பதும் இல்லை, தாகமாய் இருப்பதும் இல்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களின் நீரூற்றுகளிடத்திற்கு கொண்டு போய் விடுவார். அதாவது ஒரு விதை வளர்ந்து செடியாகி மரமாகி கனிகளை தருவதற்கு நீர் எவ்வளவு முக்கியமோ அதுபோல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் நீரூற்று என்பது மிகவும் முக்கியம். அதாவது உங்களுடைய வாழ்க்கையை செழுமையின் பாதையில் கொண்டு செல்கிற நீரூற்று. ஆனால் கர்த்தர் இன்று உங்களை பார்த்து தான் சொல்கிறார், நீரூற்றை தேடி நீ அலைய வேண்டிய அவசியமில்லை. நீ உன்னை முழுவதும் என்னிடத்தில் ஒப்படைத்த காரணத்தினால் நீ பசியாய் இருப்பதில்லை, தாகமாய் இருப்பதில்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் உன்னை சேதப்படுத்துவதும் இல்லை. உனக்கு இறங்கி உன்னை நடத்தி உன்னை நீரூற்றுகளிடத்திற்கு கொண்டு போய் விடுவேன் என்று உங்களை பார்த்து தான் வாக்கு கொடுக்கிறார். வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவர். மனிதர்களின் உதவியை நாடி தேடி அலைந்ததெல்லாம் போதும். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முழுமையாக தேடுங்க. இழந்து போன அனைத்தையும் மீண்டும் பெற்றுக்கொள்வீர்கள். Have a blessed day. Jesus bless you.